ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு தான். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா, புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இன்னைக்கு புளி சாதம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா, நான் தெப்பக்குளத்துக்கு வாக்கிங் போகும்போது அங்கே ரோட் சைடில் வித்துட்டு இருந்தாங்க. 2 முருங்கைக்காய் வாங்கினேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்றேன். அதே மாரி கிளைமேட் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜில்லுன்னு எல்லா இடத்துலயும் மழை நல்லா பேஞ்சிட்டு இருக்கு. இந்த மாரி டைம்ல இந்த மாரி தொக்கு, கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாருக்கும். அதுவும் புளி சாதத்துக்கு இந்த மாரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா சொல்லவே வேண்டாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இப்போ மண் பாத்திரம் வச்சிருக்கேங்க. ஹீட் ஆனதும் தேங்காய் எண்ணெய் ஒரு 2, 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா கடுகு நல்லா வெடிக்கட்டும். இந்த தேங்காய் எண்ணெயோட இந்த கடுகு வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்த உள்ள சேர்த்துக்கிறேன். வெங்காயத்த நல்லா வதக்கிரலாம். நமக்கு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, வெங்காயம், தக்காளிய கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் மட்டும் எடுத்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். அப்படியே கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி குடுத்துறலாம். அடிக்கடி பார்த்தீங்கன்னா, என்ன குழம்பு பண்றது அப்படின்றது யோசிக்கிற டைம்ல இந்த மாரி தொக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா, ஆ நல்லாருக்கும். ஏன்னா, எப்பயுமே குழம்பு குழம்புன்ட்டு குழம்பையே யோசிக்கிறதுக்கு, இந்த மாரி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நம்ம ஏதாவது கிளறுன சாதம் செஞ்சுட்டு, இந்த மாரி சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாருக்கும். இப்போ ஒரு 4 பூண்டு பல்ல நான் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்படியே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காயையும் உள்ள சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா, இப்ப விலை வந்து ரொம்ப கம்மியா விக்குதுங்க. இந்த டைம்ல வந்து நம்ம எந்தெந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் முருங்கைக்காயில பண்ண முடியுமோ, அந்த மாரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்குனதும், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏத்த உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு, திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிரலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருள சுருள வதக்கும்போது, கத்திரிக்காயும், முருங்கைக்காயும் நல்லா சாஃப்ட்டா வெந்து வரும். இப்போ குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு தூள் சேர்க்கும்போது, அதாவது சாம்பார் தூள் சேர்த்து பண்ணும்போது, இந்த தொக்கு ரொம்பவே நல்லாருக்கும். கம கமன்னு வாசனையா இருக்கும். இந்த மசாலா பச்சை ஸ்மெல் போனதும், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா, கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வெந்துரும். முருங்கைக்காய் கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருவோம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு 10, 15 நிமிஷத்துல நல்லா குக் ஆகி வந்துரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு கத்திரிக்காய்லாம் வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு தக்காளிய சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாரி ஃபைனலா தக்காளி சேர்க்கும்போது நல்லாருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். இந்த மாதிரி ஃபைனலா தக்காளி சேர்த்து வதக்கும்போது, இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காயோட மணமும், சுவையும் வந்து இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். முதல்லயே நம்ம தக்காளி சேர்க்கிறத விட, இந்த மாரி சேர்த்து செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி தொறந்தோம்னா, நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாரி மழை சீசன்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ட்ரையான ரெசிபியோட சூடான சாதம் இந்த மாரி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்து எண்ணெயும் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. எப்பயுமே ஒரே மாதிரி குழம்பு குழம்புன்ட்டு இல்லாம, இந்த மாதிரியும் நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாருக்கும். கொஞ்சம் இன்னுமே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வாசம் வந்து ரொம்ப நல்லதுங்க. அதே மாரி இந்த கருவேப்பிலைய வேஸ்ட் பண்ணாம நம்ம சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது.
தலைமுடிக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லதுங்க. அதனால கருவேப்பிலைய வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாரி மழை டைம்ல இந்த மாரி தொக்கு வச்சு நல்லா புளி சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே ஜம்முன்னு இருக்கும். நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல ரெசிபீஸ் குடுத்துருக்கேன். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அதே மாரி இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் தொக்கு புளி சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.